70ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 100 சபைகளை ஸ்தாபிக்கவும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை 2000 பிள்ளை வளர்த்து ஆளாக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஐயா சொன்னது போல உலகத்தின் 42 நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேச நான் விளம்பரங்கள் சொல்லலை. God use anyone. சொல்லுங்க, தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். தேவை 3: ஆசை, ஆதங்கம், அர்ப்பணம். சொல்லுங்க, ஆசை தேவை, ஆதங்கம் தேவை, அர்ப்பணம் தேவை. நான் இறையற் கல்லூரி படிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை. என்னுடைய கல்லூரி படிப்பையே நான் சிம்னி விளக்கு தான் படித்தேன். ஒரு சொன்னார் பார்த்தீங்களா, திருவிளக்கில் ராமர். அதே போல் நானும் என்னுடைய கல்லூரி படிப்பையே இந்த சிம்னி விளக்கு தான் படித்தேன். அது கூட ஒழுங்காக படிக்க முடியல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 13 ஆண்டுகள் என் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். வீதியிலே படுத்திருந்தேன், பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறேன். எத்தனையோ நாட்களாக ஒரு உண்மை சொல்லுவேன், ஏனால் இன்றைய வரைக்கும் என்னுடைய கல்லூரியுடைய சான்றிதழ் வாங்க முடியவில்லை. ஐ வாஸ் ட்ராப் அவுட் இந்த காலேஜ். பணம் கட்ட முடியல. 70லேயே அன்றைக்கு நான் செலுத்த வேண்டிய பணம் 600 ரூபாய். அதுதான், அதை செலுத்த முடியாமல் என் கல்லூரி படிப்பு நிறுத்திவிட்டேன். இன்றைக்கு தேவ கிருபையிலே 2000 பிள்ளைகளுக்கு கல்லூரியில் படிக்கிற ஒரு வாய்ப்பை தேவனை தந்தார். தேர்ஸ் ஒர்க்கிங் இன் US, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் அவங்க பணியாற்றுகிறார்கள், வேலை செய்கிறார்கள், அநேகர் ஊழியராக இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சொல்லுங்க, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற நாட்கள் அதிகம். லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இந்த வாழ்க்கை குறுகினது, வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது. சொல்லுங்க பக்கத்தில், அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கை. சொல்லுங்க பக்கத்தில், சொல்லுங்க எல்லாரும், அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கை. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கை. ஆடலாம், பாடலாம், சம்பாதிக்கலாம், ஆஸ்தியை சேர்த்து வைக்கலாம், இன்னொரு பில்கேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரம் அல்ல. அவர் மட்டும்தான் நிரந்தரம். நேற்று நான் இங்கே வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு ஊழியர், ஐயாவுக்கு நினைக்கிறேன், அகஸ்டின் பாலன் என்று ஒரு பெயர். அவர் ஒரு சூப்பர் பிரசங்கியார், என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணக்கூடியவர். நேற்று காலையிலே அவருக்கு SU மகாபலிபுரத்தில் ஒரு கூடுகையில் அவர் பேச வேண்டும். இயேசு நம்மோடு அந்த கூடுகையில் பேச வேண்டும். 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர் மரித்து போனார். A great man of God, ஒரு ஸ்காலர் அவர். அகஸ்டின் பாலன் அவர் பெயர். அதிகமாக எல் ஜோசப் அவரோடு கூட நெருக்கமான பழக்கம் உள்ளவர். அவருடைய எல்லா கூடுகையிலும் அவர் பேசுவார். நல்ல வேத பண்டிதர். 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அவர் மரித்து போனார். திரும்ப சொல்லுகிறேன், வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற நாட்கள் அதிகம். சொல்லுங்க, வாய்ப்புகள் ஒரு முறை, அதை பயன்படுத்தி தவறிவிட்டால் வாய்ப்புகளே வராது. இது ஆங்கில பழமொழி, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ விசிட்டர், இட் கம்ஸ் இன் a while. வாய்ப்பு என்று ஒரு முறை கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க, இந்த வாய்ப்பு. சத்தமாக சொல்லுங்களேன். தேவனை அறிகிற அறிவு, தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கை, இதை சுமக்கிற ஒரு வாழ்க்கை, இதுவே பெரிய பாக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆலயத்தில் அமருவது அதை விட பெரிய பாக்கியம். ஆண்டவரை ஆராதிப்பது அதை விட பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஊழியரோடு இருப்பது அதை விட பெரிய பாக்கியம். பில்கேட் பாக்கியவான் அல்ல, அம்பானி பாக்கியவான் அல்ல, நீங்கள் தான் பாக்கியவான். அம்பானியினுடைய பிள்ளையாக இருப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு மிகப்பெரிய ஊழியரோடு நான் பணியாற்றினேன் 16 ஆண்டுகள். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் தெய்வ மனிதர், மாரநாத இயக்கத்தினுடைய ஸ்தாபகர். அங்கிருந்து தான் மிகப்பெரிய ஊழியர்கள் புறப்பட்டு போனார்கள். 16 ஆண்டுகள் அங்கே நான் பணியாற்றினேன். என்னுடைய வேலையே, அதாவது கேஷியர். ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள். அது என்னவோ தெரியல. அதுக்கு பிறகு என் ரயில்வேல எனக்கு வேலை கிடைச்சிது. ரயில்வேல பணியாற்றினேன். ஒரு 3 ஆண்டுகள் பணியாற்றினேன் பில்டிங்ஸில். அதுலேயும் பணம் தான், பணத்திலேயே புரளுகிற ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். என்னுடைய சம்பளம் 7ஆம் தேதி.
நான் சொல்கிறது 73. சம்பளம் 7ஆம் தேதி. அப்போல்லாம் அந்த பெரிய புக்கில் சைன் பண்ணணும், ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணணும். யாருமே சம்பளம் வாங்க போக மாட்டாங்க என்ன தவிர. காரணம் என்னவென்றால் அதில் உள்ள தேவையில்லை. புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சது? அது அவங்களுக்கு அதை விட வருமானம் வருது. அப்படின்னு அழைத்தார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38:7. யாரை எடுத்து வாசிப்பீங்களா மைக்கில்? நீ ஆயத்தப்படு. ஒரு முறை விபி ஹால் சென்னையில் இருக்கிறது. அங்கே ஒரு மொழி இரவு ஜெபம் நடக்கிறது. ஒரு நாள் நடந்துச்சு. ஜீவானந்தம், டிஜே செய்ய 2 பேரும். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். என்ன இரவு மணி 2. அவர் அப்போ தான் டாக்டர் டிஜிஎஸ் ரெஸ்ட் ரூம் போகிறார் பின்னால். என் நண்பர், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், படித்தோம், வளர்ந்தோம். டாக்டர் ஜான் சாலமன் என் நண்பர். சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஸ்கூல் மேட் 2 பேரும். எனக்கு ரொம்ப போராட்டம். அதாவது திடீர்னு அவர்கிட்ட அவர் சொன்னார், ஸ்டீஃபன் அண்ணன் ரொம்ப இப்போ தான் ஜெபிப்பார், நீங்கள் வாங்க ஜோம் பண்ணலான். நான் யோசித்தேன், ரெஸ்ட் ரூம் போகிற மனுஷனை கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறாரு. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், he prayed 20 minutes for me. 20 நிமிஷம் எனக்காக ஜோம் பண்ணார். நான் யாராக இருப்பேன், யாராக இருக்க போகிறேன், என்னை யாராக கர்த்தர் ஆக்க போகிறார் எல்லாம் சொன்னார். ஒன்று கூட நம்புவதற்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா நான் பிறந்த ஊரில் டீ கடையே இல்லை. ஆனால் தேவன் அவர் சொன்னார், உன்னை உலகத்தின் பல நாடுகள் கொண்டு போவேன், பல நாட்டு மக்கள் உன்னை தேடி வருவார்கள், நீ ஊழியனுக்கு ஊழியம் செய்வாய். நிறைய சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு நான் மறந்துட்டேன். திரும்ப ஒரு நாள் இன்னொரு கூட்டத்துக்கு போனேன். அந்த கூட்டத்திலையும் எம்எல் ஜபசிங் அவர்கள் இதே வார்த்தையை பேசினார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை, ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும். என்னோடு கூட பிறந்தவங்க 9 பேர் என் தகப்பனாருக்கு. என் தகப்பனார் ஒரு தினக்கூலி. எனக்கு அறிவு தெரிந்து காலையில் 5 மணிக்கு போவார், இரவு 10 மணிக்கு வருவார். தினக்கூலி. நினைக்கிறேன், நான் சொல்லுவது பலிபீடத்தை சொல்கிறேன், 25 ரூபாய் சம்பளம் அவருக்கு. இதில் இத்தனை பிள்ளைகள், நான் தான் மூத்தவன். என்னை நம்பித்தான் அந்த குடும்பமே வாழ்கிறது. ஆனால் தேவன் சொன்னார், உன் எல்லாரையும் ஆயத்தப்படுத்த, நீ அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே வாய்ப்பு இல்லை. மிகுந்த போராட்டம். என்னுடைய வேலையை 73ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணேன். அப்போது என்னுடைய லெட்டரை கொடுத்தேன் அந்த அந்த அவர்கிட்ட. நான் ஊழியத்துக்கு வந்தது அழைப்பு என்று சொல்வதை விட அந்த போராட்டங்கள் அதிகம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. நான் ஒருவர் தான் ஐம் அப்பாயிண்டட் ஆஸ் அ ராதாகிருஷ்ணன். ஆனால் அங்கே எனக்கு எதிர்ப்பு என்ன தெரியுமா? நீ பைபிள் படிக்கிற, நீ இது பண்ணுற, நிறைய எதிர்ப்புகள். பூஜை பண்ண முடியல, பூஜை பண்ணணும் கட்டாயம். அப்படி எனக்கு நிறைய எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை தாங்க எனக்கு பலன் இல்லை. ஏன்னா ஆரம்ப கால விசுவாசி. அப்படியேப்பட்ட ஒரு ஆழமான சத்தியம் தெரியாது. வேலையை விட்டேன். அவர் சொன்னார் கிட்ட, அந்த மனுஷன், தம்பி வேலை கிடைக்காத கஷ்ட காலத்தில் அவன் லோன்னு அலையிறான், உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது, நல்ல வேலை, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு. அவர் கேட்டார், ஊழியனா என்னன்னு கேட்டார். இந்த ஊராக மத பிரச்சாரம் பண்ணுவாங்களே அதுவான்னு கேட்டார். அது மாதிரி தான் அப்படின்னேன். அவர் ஒன்று சொன்னார், நீ நல்ல பையன், உன்கிட்ட பிடிக்காத ஒன்று தான், நீ அடிக்கடி பைபிள் படிக்கிறது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. அவர் கல்கண்டு குபதம் படிக்கிறார் 24 மணி நேரமும். நான் பைபிள் தான் படிக்கிறேன், அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார். 2வது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்ன அர்த்தம்? நீ வாங்க மாட்டேன்ற, அவங்களாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரியா, பரவாயில்லன்னு ஒன்று சொன்னார் அவர். தம்பி, என் டேபிளில் 6 மாதம் இந்த கடிதம் இருக்கும், நீ திருப்பி வருவேன்னாரு. ஏறக்குறைய 52 ஆண்டு ஆயிடுச்சு, நான் திருப்பி போகவே இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார். கவனிங்க, டிலே, ஒருவேளை தாமதிக்கலாம். உங்கள் தாமதங்கள் தேவனை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. சொல்லுங்க, டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். அது வேணுமா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தேவனுடைய கால தாமதங்கள் இல்லை. சொல்லுங்க, தேவனுடைய கால தாமதங்கள் மறந்து விட்டார், மறுதலிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏற்ற காலத்தை நிச்சயமாய் செய்வார். சொல்லுங்க, ஸ்டிக் ஆன். அதை உறுதியாக பிடிச்சிங்க. அன்னைக்கு எனக்கு வாழ்க்கை கேள்விக்குறி, ஒன்றுமே தெரியாது. ஏறக்குறைய அப்போ எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும். திருமணத்துக்கான
காரியங்கள் நடந்தது. எல்லாரும் கேட்பாங்க, ஐயாவுக்கு தெரியுமே தெரியலை, இன்றைக்கி அவருடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது என்னை பார்க்கறதுக்காக, திருமணத்துக்காக மிகப்பெரிய தலைவர்கள். நான் கூட பண்ணி சொல்கிறேன், அவங்களாம் யார்? அவன் கேட்ட முதல் கேள்வி, நான் ஒரு ஊழியக்கார்ட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், அவர் எவ்வளோ சம்பளம் தரான்னு. 150 ரூபான்னு சொன்னேன். அதை வச்சு எப்படி குடும்பம் நடத்துன்னு கேட்டாங்க. தப்பே இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்தார், அவர் ஐபிசி போதகர், அவர் ஒரு கூரை வீட்டில் இருந்தார். அவருக்கு 4 பொண்ணு, அதில் ஒரு 3வது பொண்ணு தான் எனக்கு தந்தார். இன்றைக்கி நாங்கள் ஏறக்குறைய தாய் தகப்பன் இல்லாத 200 திருமணம் நடத்தி வைத்திருக்கிறோம். அவங்களுக்குரிய அத்தனை பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை, உங்களுடைய கிரிகளை மறப்பதில்லை, உங்களுடைய தியாகத்தை மறப்பதில்லை. சொல்லுங்கள், சின்ன தியாகத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்கள், சின்ன தியாகத்துக்கு பிக் பிளெஸிங்ஸ் இன் a ஸ்மால் பேக்கேஜ். ஒருவேளை இன்றைக்கி அற்பமாக தெரியும், ஆனால் அற்பமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை இது அற்புதமாக மாற்றுவார். சனிக்கிழமை ரொம்ப கஷ்டம், கூலி வாங்குற நாள், சம்பளம் வாங்குற நாள். ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி போகலன்னா திங்கட்கிழமை வேலை கிடைக்காது. ஆனால் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்காக அந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதில்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்படுறவங்க நஷ்டப்பட்டதே இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சாதாரண ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். ஐ ஸ்டடி இன் கார்பரேஷன் ஸ்கூல். நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஐ ப்ரீச் 42 countries. இந்த ஆண்டு இன்றைக்கி இங்கே இருக்கிறேன், அடுத்த வாரம் ஐ வில் பி இன் அயர்லாந்து. நான் விளம்பரங்களுக்காக சொல்லலை, தேவனை கனம் பண்ணினால் தேவனை கனம் பண்ணுவார். சொல்லுங்கள், எல்லாம் முக்கியம், வேலை முக்கியம், தொழில் முக்கியம், கணவன் முக்கியம், சாப்பாடு முக்கியம், அதை விட கர்த்தர் முக்கியம். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். அவருக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார். திரும்ப சொல்லுகிறேன், அவருக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். ரீசென்ட்லி ப்ரீச் இன் பிரேசில் நாட்டில் பிரசங்கம் பண்ணேன். 32,000 பேர் இருந்தாங்க. என்னோட யூடியூப்பில் நீங்கள் அதை பார்க்கலாம். இதெல்லாம் விளம்பரம் சொல்கிற மாதிரி சாரி. நான் பிரசங்கிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் இந்தியன் ஃப்ளாக் பிடிச்சுனே இருக்கிறார். 32,000 பீப்புள். அப்போ யோசித்து பார்த்தேன், ஆண்டவரை கனம் பண்ணால் ஆண்டவர் எப்படி கனம் பண்ணுறார்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? கை தான் சொல்லுங்களேன். சொல்லுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்க. பக்கத்து சொல்லுங்கள், கனம் பண்ணுங்க. அவர் கனம் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கனம் பண்ண முடியாது. When you honor God, you will be honored. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என்னோடய செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய செய்தி நிறைய கேட்கணுன்னா ஸ்டீஃபன் தேவகுமார் யூடியூப்பில் போடுங்க. 4700 பிரசங்கம் இருக்கும். என்னடி பார்க்குறீங்க? 4700 பிரசங்கம். இப்போ நான் இங்கே வந்தனே இது வரைக்கும் ஐயாவுடைய நண்பர்கள் ஃபோன் பண்ணினே இருந்தாங்க நாளைய பிரசங்கத்துக்கு. எல்லாருடைய நண்பர்கள் தான். நாளைய பிரசங்கத்துக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவனை கனம் பண்ணினால் நீங்கள் அறியாத அளவுக்கு, எட்டாத அளவுக்கு உங்களை கர்த்தர் உயரத்தில் வைப்பார். ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது, த மோஸ்ட் ஹையஸ்ட் ரிச்சஸ். ஸோ த மோஸ்ட் ஹையஸ்ட், எட்டாத உயரத்தில் கொண்டு வைப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அர்ப்பணம், ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஒரு சின்ன தியாகம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பொதுவாக சனிக்கிழமைகளில் கூட்டம் வருவதில்லை. ஐயாவுக்கு ரொம்ப தைரியம். உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ஜனங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலம் வருவாங்க, மந்தியாக வருவான், மந்தியாக போவாங்க, அவ்வளோதான். இயேசுநாதரே வந்தால் கூட சனிக்கிழமை ஆள் வரமாட்டாங்க. சென்னையில் கூட அப்படித்தான். நீங்கள் வந்திருக்கிறீங்கள் பாக்கியவான்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்லுகிறேன், தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது சேமிக்கப்படுகிற நேரம். The time that is spending with God, it is not spending, it is investing. ஸோ தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கிற நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். இந்த பிள்ளைகள் பாடுறீங்களே, யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங், வாசிக்கிறீங்களே, யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங், யூ ஆர் இன்வெஸ்டிங். சொல்லுங்கள், இன்றைக்கி வந்திருக்கிறேன், சத்தமாக சொல்லுங்கள். செலவழிக்கிற நேரம் அல்ல, சேமிக்கிற நேரம். இதற்கேற்ற நன்மையை
என் காலத்தில் பெறுவேன், என் சந்ததி பெறும். நம்புறீங்களா? யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் த டைம். த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் த மீடியா. இந்த ஊடகத்தில் பணியாற்றுகிற தம்பி, இந்த ஒலிபெருக்கி போன்றவங்க, இந்த கொயர் பாடுறவங்க, தம்பிங்கெல்லாம் என்ன தம்பி தொலைக்காட்சியில் விட்டு வந்துக்கிறீங்க, ரைட்? சொல்லுங்க. செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, சத்தமா சேமிக்கப்பட்ட நேரம், முதலீடு செய்கிற நேரம். அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே வட்டி தர முடியாது. அப்படி சொல்ல மாட்டீங்களா? அந்த ஹெவன்லி பேங்க் நெவர் கரப்டட். ஒரு நாள் கூட அது திவாலாகாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் போடுற எல்லாமே மூடிடும். அது அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம். ஆனால் ஹெவன்லி பேங்க் நெவர் கரப்டட். சொல்லுங்க. ஒரு நாள் கூட அது இன்சால்வென்சி ஆகவே ஆகாது. சொல்லுங்க. என் நேரம், என் உழைப்பு, என் திறமை, என் தாளந்து அத்தனையும் ஆண்டவருக்கு. வேகமான ஒரு உலகம் இது. என்ன உலகம் உங்களுக்கு தெரியுமா? பிஸி, BUSY. நம்ம டைப் பண்ணுவீங்களா? BUSY டைப் பண்ண முடியுமா? ரைட். திரையில் பாருங்க. அந்த பிஸி, எல்லாருமே பிஸி தான் இன்னைக்கு. மெதுவாக போகிறவங்க யாருமே இல்லை. பிஸி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக்குன்னு அர்த்தம். புரியல? அவர் போடுவார். முடிஞ்சா நீங்களே மனசுக்குள்ள எழுதிங்க, பேப்பர் எழுதுங்களேன். பிஸி, BUSY, பிஸி. நாளைக்கு பாஸ்டர் கேட்பார், ஏங்க வரல? ரொம்ப பிஸி பாஸ்டர். ரொம்ப ஒன்று தெரியுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கே கூட எல்லாம் பிஸியாக தான் இருக்கிறான். புரியவே இல்லை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கே கூட இப்படி தான் இருக்கிறான் அவன். எந்த பைத்திய ஆஸ்பத்திரியில் அப்படி உட்காந்துருக்கிறான் யாராவது ஒருத்தன்? நெவர். ஆனால் அவன் பிஸியாக இருக்கிறது அர்த்தமே இல்லை. சொல்லுங்கள். பிஸி என்ற வார்த்தைக்கு பீயிங் அண்டர், டைப் பண்ணல தம்பி, BUSY தள்ளி போடுங்க. சரி, பரவாயில்ல. நான் ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் ஆக விரும்பலை. சொல்லுங்கள். பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். எனக்கு அர்த்தம் சொல்லுவீங்களா? அர்த்தம் சொல்லுவீங்களா? பிசாசின் நுகத்தடியிலே பிணைக்கப்படுவது. சூப்பராக சொல்லிட்டீங்க. நான் எதில் சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் கேப் விட்டு போடணும். BUSY கொஞ்சம் கேப் விடுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நம்புறீங்களா? அரைச்சமாவே அரைக்கிறது, துவைச்ச துணியை துவைக்கிறது, பெருக்கிற வீட்டினே பெருக்கிறது எல்லாமே தான். என்னங்க ஒன்று தெரியுமா? பிஸியாக இருக்கிறவங்கள கர்த்தர் பாராட்ட மாட்டார், வார்த்தையை கேட்கிறவங்க கர்த்தர் பாராட்டுவார். மார்த்தாள் வெரி பிஸி. என்ன போட்டு தெரியுமா தமிழில்? அநேக காரியங்களை குறித்து வெரி பிஸி. அழைத்தது அவள்தான், சமைப்பது அவள்தான். அவள் சொல்கிற அநேக ஷி ஹாஸ் வெரி பிஸி இங்கிலீஷில் போட்டிருக்குது. ஆனால் பிஸியாக இருக்கிறவனை கர்த்தர் பாராட்டல, உட்காந்து வசனம் கேட்டவங்களை கர்த்தர் பாராட்டுறார். நீங்கள் யாருங்க? பிஸி பீப்புளா இல்லை வசனம் கேட்குற பீப்புளா? வசனம் கேட்டால் சோறு எப்படி வரும் கேட்குறீங்களா? இதுவும் வரும், இதுக்குமே. தேங்க்யூ தம்பி. பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக், YOK, யோக், KE. சொல்லுங்க. பிசாசின், அதெல்லாம் வேண்டாம், ஆங்கிலம் புரியலன்னா பரவாயில்லை. சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு முதன்மையானவருக்கு இல்லை, சத்தமா முன்னுரிமை. எல்லாம் வாய் சொல்லுங்க. மேலே எடுத்து இந்த பைபிள் எடுத்து சொல்லுங்க. சத்தியம் பண்ண மாட்டேன், வேணாம். சொல்லுங்க. முதன்மையானவருக்கு முன்னுரிமை. என் வேலையை விட, என் தொழிலை விட, என் வீட்டை விட, என் அத்தானை விட, என் பிள்ளைகளை விட, என் அன்பை ஆறுயிரை விட, வீட்டை விட, மாட்டை விட. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தம்பி புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்லட்டுமா? நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் வரும், தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் வரும். புரியவே இல்லை. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் வரும், தவறான நோக்கங்களுக்கு. நல்லா பாருங்களேன். சபைக்கு போகணுன்னா அன்னைக்கு தான் வயிற்று வலி வருது. ஆனால் அம்மா வீட்டுக்கு போனோன்னா எங்கே தான் உற்சாகம் வருதோ தெரில, புரியவே மாட்டேங்குது. அம்மா வீட்டுக்கு போனால் 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, சபைக்கு வரணும்னா 7:30 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம். இந்த கூட்டத்தில் நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ தடை இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்களே, அதற்கேற்ற பலனை கற்று தருவார். சொல்லுங்க. தவறான நோக்கங்களுக்கு
வாய்ப்புகள் அதிகம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? தப்பு பண்ணுறது என்னது? நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை? அந்த நேரம் பார்த்து வீட்டுக்காரமாக ஊருக்கு போயிடுது, உங்கள் பாடு கொண்டாட்டம். புரியவே இல்லை. அந்த நேரம் பார்த்து எல்லாம் வெளியே போயிடுறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் உங்கள் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிறார். சொல்ல மாட்டீங்களா? உலகம் என் அரங்கத்தை பார்க்கிறது, ஆனால் தேவன் என் அந்த 4 சுவருக்குள்ள ஹவ் ஐ லிவ், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா நான் சொன்னதெல்லாம்? சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே அவர் தான் முக்கியம். அவர் இல்லைன்னா அத்தான் இல்லை, அவர் இல்லைன்னா அன்பு மனைவி இல்லை, அவர் இல்லைன்னா பிள்ளை இல்லை, அவர் இல்லைன்னா நானே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அந்த அவர் எவ்வளோ பெரியவர் அல்ல? அந்த அவரை கனம் பண்ணுறீங்களா இல்லை இவரை கனம் பண்ணுறீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க, நீங்கள் காலையில் மட்டும் போ, சாயங்காலம் போவாத. யார் அவர்? எவர்? ஹலோ, அவர் இல்லைன்னா இவரே இல்லை. புரியலையோ? அதை விட பெரிய கொடுமை என் மகன் சொன்னான். அதை விட இன்னொரு காமெடி, என் மருமகன் சொன்னாருங்க, ரொம்ப போவாத. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அவர் இல்லைன்னா மருமகனே வரமாட்டார். என்னுடைய பார்க்குறீங்க? அவர் இல்லைன்னா யாரும் இல்லை, அத்தானும் இல்லை, பொத்தானும் இல்லை. அத்தான் செத்தான், ஆனால் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். சொல்லுங்கள், அவர் தான் எல்லாம். என் வாழ்வின் ஆதாரமே அவர் தான். பாட்டெல்லாம் பாடணும், எல்லாமே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறாரா? உங்கள் பிஸ்னஸில் அவர் இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறாரா? உங்களுடைய திருமணங்கள் அவர் இருக்கிறாரா? உங்களுடைய உறவுகள் அவர் இருக்கிறாரா? உங்களுடைய அன்றாட பேச்சில் அவர் இருக்கிறாரா? சரி யோசித்து பாருங்கள். செய்திக்குள்ளே போகிறேன், நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் இதை நான் பிளான் பண்ணி பேசணும் சொல்ல விரும்பல, ஆண்டவர் சொல்லும்படியாய் சொன்னார். எனவே நாளை காலையும் நாளை மாலையும் வாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்நாளின் செய்தி பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2:12. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அந்த கடைசி சொற்றொடர், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தோஸ் who knows English எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆங்கிலத்தில் ஒர்க் அவுட் ஃபார், தம்பி இங்கிலீஷில் போடுங்களா? எடுத்துட்டீங்களா வசனத்தை? அப்படியே போடுங்க, இங்கிலீஷில் போடுங்க. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஓன் சால்வேஷன். தமிழ் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ் என்ன போட்டு தெரியுமா? சகோதரி படிப்பாங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்னுடைய செய்தி என்னவென்றால், கவனிங்கள், ரட்சிப்பு என்பது ஆரம்பம், முடிவல்ல. எனக்கு ஒரு 54 ஆண்டுகளாக ஆண்டோடு வாழ்கிறேன். I have seen many people, they started well, but end is very bad. நன்றாய் ஆரம்பித்தார்கள், ஆனால் நல்லா முடிக்கல. இப்படி சொல்ல விரும்புகிறேன். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு தான் நல்ல முடிவு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த சபையில் ஐயா எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பார், எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பார். ஞானஸ்தானம் கேட்டிருப்பார். அவர் ஒழுங்காக வருவியா? வருவேன். பைபிள் படிப்பியா? வாசிப்பேன். காணிக்கை தெரிவியா? ஊழியம் செய்வியா? எல்லாம் பூமாடமும் தலையாட்டினான். அன்னைக்கு தான் அவனை பார்த்தார். இது வரைக்கும் அவனை அவர் பார்க்கவே இல்லை. அன்னைய உண்மையாக போய் ஐயா கல்யாணத்துக்காக வந்தான். அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குது ஒரு 2 பேர் ரெக்கமெண்டேஷன் வேறு சபையில். அது மூப்பரே. என்ன பண்ணுறது? மூப்பர் சொல்கிறார், கொடுங்கய்யா நான் பொறுப்புன்றாரு. இவனும் போனான், அவனும் போனான். புரியவே இல்லை. இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணவரும் போயிட்டாரு, எடுத்தவனும் போயிட்டான். அது அவர் கதை இல்லை, என் கதை. புரியவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி தானே. வேர் ஆல் சேலிங் சேம் போட். ஊழியங்கள், அதாவது உலகம் முழுக்க, நான் சொன்ன 42 நாட்டுக்கு போயிருக்கிறேன். த சேம் ப்ராப்ளம் எவ்ரிவேர். எல்லா நாடுகளும் இருக்குது. திரும்ப சொல்ல, அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எழுத்து சின்னதாக இருக்குது. ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஓன் சால்வேஷன். நான் வேகமாக சொல்லுகிறேன்,
நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு நிறைவேற போதும். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. ரட்சிப்பு நிறைவேற, அங்கே போட்டு ஓன். அப்படியானால் என் ரட்சிப்புக்கு ஐயா ஜெபம் பண்ணலாம், ஆனால் நான் தான் பிரயாசப்படணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நம்பர் 1 தம்பி இங்கிலீஷில் இந்த வார்த்தை போடுங்களேன், இங்கிலீஷில் அப்படியே போடுங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? முதல்ல உங்களுக்குலாம் நீங்கள் வளர்ந்தவங்க ரொம்ப சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், பாதையின் மாற்றம், பயணங்களில் மாற்றம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சுபாவங்களின் மாற்றம். ஒரு சின்ன கேள்வி, ரட்சிக்கப்பட்டு சொல்கிறீங்களே, எண்ணங்கள் மாறி இருக்குதா? சுபாவம் மாறி இருக்குதா? அன்னைக்கு ராஜபாளையம் மாறி இன்னைக்கு ராஜபாளையம் மாதிரி தான். என்னடி பார்க்குறீங்க? அன்னைக்கும் எப்படி தான், அதே பேர் தான். வா போ, என்ன யார் புருஷனே, வாடா போடா. எனக்கு வந்து சொல்கிறார், ஐயா புத்தி சொல்லுங்க, என் மனைவி என்ன வாடா போடான்னு பேசுகிறா ஐயா. அந்த மாட்ட கேட்டேன், ஏன் சிஸ்டர் வாடா போடான்னு பேசுகிறீங்க? ஐயா நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன், பிள்ளைகளை வாடா போடான்னு சொல்லி எனக்கு பழக்கமாகிடுச்சு, அதை மாற்றிக்க முடியலன்னு அந்த அம்மா. கொடுமை இல்லை இதெல்லாம்? ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்களாம், பிள்ளைய வாடா போடான்னு சொல்கிறாங்களாம். அதனால் கட்டின புருஷனை, என்னுடைய மகள் வந்து லாயராக இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1000 முறை 100 முறை மை லாடுன்றா. ஒரு நாள் கூட என்ன மை லாடுன்னு சொன்னதே இல்லை அவன். எனக்கு ஆசை தான் அப்படி கேட்கணும்னு, ஆனால் சொல்கிறதே இல்லை. யாரை கிளைண்ட் ஃபோன் பண்ணால் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார்ன்றான். நான் ஃபோன் பண்ணேன், என்ன சொல்லு அப்படின்றான். புரியல இல்லை? சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது அதில் ஒரு வார்த்தை ரட்சிப்பு. சொல்லுங்க, ரட்சிப்பு என்பது எண்ணங்கள் மாறணும். அவங்க தலைமையில் கை வைங்க. என்ன மாறிடுச்சா? எண்ணங்கள் மாறிச்சான்னு கேட்டேன். அதே எண்ணம் தான், அதே பொறாமை, அதே கோபம், அதே மூர்க்கம், அதே வார்த்தை. கேட்ட சொல்கிறோம், எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு. பிபி அதிகமானதுனால தான். சொல்லுங்கள், எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம். சொல்லட்டுமா? நான் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த பொண்ணு வாயே திறக்காதுன்னு. இப்போ திறந்த வாயை மூடுறதில்லை இந்த பொண்ணு. நீ தலை குனியவே குனியாதுன்றார். இப்போ தலை குனியறதில்லை இந்த பொண்ணு. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், சுபாவங்கள் மாறாமல் நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் பரலோகம் போவாது. திரும்ப சொல்லட்டுமா? டோன்ட் மிஸ்டேக் மீ. அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தான் அளவுகோல். திரும்ப சொல்லுகிறேன், இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். கனிகள் இல்லாமல், வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இதை நான் சொல்கிறது விளங்குது? வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகணுன்னு, என்னப்பா ஸ்டீவன் நீ பேய் ஓட்டினியா பிசாசு ஓட்டினியா கேட்க மாட்டார். அன்பாக இருந்தியா, சாந்தமாக இருந்தியா, சமாதானமாக இருந்தியா, கட்டின மனைவியை என்ன வாடி போடி, அந்த அம்மா இந்த ஆளை வாடா போடா. எனக்கு ஒரு வீட்டில் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கெங்கே போனார், அது எங்கே போச்சுன்னே தெரியலைங்கன்னு அந்த அம்மா. அது நான் சொன்னவங்க, ஐயா அந்த வீட்டுக்காரர் எங்கே போனார், அதாங்க சொல்கிறேன், அது எங்கே போச்சுன்னே தெரில. அவர் எப்போ வருவாருங்க, அது எப்போ வரும் கூட தெரியல, அது எப்போ வரும்னு தெரியல. பாவம் அந்த ஆள். புரியவே இல்லை. இதில் வேறு இந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் வேறு கட்டிக்குது, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நிறைய பண்ணுது, சர்ச்சில் தான் முதல்ல உட்காந்துக்குது. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், எண்ணங்கள் மாறணும்னு சொல்லுங்கள் சத்தமாக. நீங்களாம் பாட்டு பாடுறீங்களே, உங்கள் அம்மா அப்பா கீழ்ப்படுறீங்களா? 8:30 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, கேட்டால் பேய் மாதிரி கத்துறீன்றீங்க அம்மாவை. நீங்கள் மைக்கில் வந்து ஏஞ்சல் மாதிரி பாடுறாங்க. உங்களை சொல்லலை, பொதுவாகவே வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. சொல்லுங்கள், வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. என்னுடைய வார்த்தைகளை விட வாழ்க்கைக்கு தான் வல்லமை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஏன் உங்கள் கணவர் இன்னான்ற அறியல தெரியுமா? நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, அவர் அறிவார். நம்புறீங்களா? நீங்கள் பேச வேண்டாம். நான் வந்து ஒரு இந்து மார்க்கத்துக்கு வந்தேன்னு சொன்ன ஆரம்பத்திலேயே என்னுடைய ஒரு குறையை சொல்கிறேன். அது என்னவோ தெரியல, உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன், வீட்டில் பிரசங்கம் பண்ணதே இல்லை. அது தப்புன்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன், டிவியில் பேசுகிறேன், எங்கள் வீட்டில் வருது 5 சேனலில் பேச ஒரு நாள். எங்கள் வீட்டிலெல்லாம் கேட்பாங்க. இதுவரைக்கும் என் வீட்டாருக்கு நான் சுவீன் சொன்னதில்லை, ஆனால் என் வீட்டில் அத்தனை பேரும் ஆண்டை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி ஆரம்பத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார், எவனோ பெத்தான் உனக்கு எவனோ பேர் வச்சான் அப்படின்வார். புரியல? என் பேர் ஸ்டீஃபன் தேவகுமார். எவனோ பெத்தான் உனக்கு எவனோ பேர் வச்சான். யாரை கேட்பாங்க, எங்கே உங்கள் மகனை காணும், மூத்த மகனை காணும், அவன் செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னுவார். அப்படிலாம் சொன்னவர்
சாகிற வரைக்கும் என் பேரை சொல்லலை, சாகும்போது கூட பாஸ்டர் கூப்பிடுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பெருந்தன்மை உங்களுக்கு வராதா? சொல்லுங்க, வார்த்தை அல்ல, சத்தமாக சொல்லுங்க, வார்த்தை அல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். கவனிங்க, நீங்கள் பண்ணுற எல்லா தப்புக்கும் இவரை கூப்பிடுறான். எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த வீட்டில் புருஷ மனைவி சண்டை. அந்த கணவர் சொல்கிறாரு, அவன் வட்டண்டி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன்றாரு அந்த வீட்டுக்காரர். நான் உள்ளே போகிறேன், அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் 100 ஆயிடுச்சு. அந்த அம்மா புரியுது? ஐயா கேட்கல, ஐயா மறந்துட்டான்னு நினைக்கிறேன். புருஷ மனைவி சண்டை. அந்த ஆள் சொல்கிறாரு கணவர், அவன் வட்டண்டி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன்றாரு. நான் அப்போ தான் உள்ளே போகிறேன், அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் 100 ஆயிடுச்சு பாஸ்டர் என்னை பார்த்து. நாங்கள் இலவசம், ஆனால் நாங்கள் மலிவானவர்கள் அல்ல. புரியுதா? நாங்கள், எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் தாழ்ந்து போகிறோம். நாங்கள் தாழ்ந்து போகிறது உங்களுக்காக அல்ல, எங்களை அழைத்தவருக்காக. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் ரொம்ப பணிவாக போகிறோமே, எங்களுக்கு, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் கையால் ஆகிறது கிடையாது. அதாவது தேவனுக்காக தாழ்ந்து போகிறோம். போட்டுருங்க, ஆல் ஒபே ஆல்வேஸ். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக. நீ கேளுங்க, எப்போ கீழ்ப்படிக்கிறான் கேளுங்க. அந்த பிள்ளையை பார்த்து கேளுங்க, எப்போ கீழ்ப்படிக்கிறான் கேளுங்களேன். கைப்பிடிச்சி கேளுமா, சண்டை காட்சி மாதிரி கேட்குறிய. கேளுங்க, எப்போ கீழ்ப்படுறீங்களான்னு நீங்கள் அப்படி கேளுங்களேன். எப்போ கீழ்ப்படுறீங்களா? அப்படி இப்படி. நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசினேன், நான் கீழ்ப்படிலாம் ஒருத்தர் பார்த்து கேட்டேன், 82 வயசு அவருக்கு. அப்படி இப்படி பாஸ்டர்னாரு. எப்படி இப்படியா கீழ்ப்படிங்களான்னு கேட்டு எப்படி சொல்கிறாரு? 82 வயசு அவருக்கு. எப்படியா? அப்படி அப்படி இல்லை, அதில் போட்டுறது ஆல்வேஸ். சொல்லுங்கள், ஆல்வேஸ். சத்தமாக. ஏழ்மையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கசப்பிலும் மரணத்திலும் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் சொல்லுங்க கீழ்ப்படுகிறோமே, அதான் ரட்சிப்பு. ஒரு 4 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1, ரட்சிப்பு என்பது சொல்லுங்க எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம். எனக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரே சினிமா 13 தடவை பார்ப்பேன். நான் ஞானஸ்தான சபைக்கு போய் ரொம்ப நாள் ஞானஸ்தானம் எடுக்கல. ரொம்ப நாள் சபைக்கு போனேன், ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கல. பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்தான் மாரநாத சபையினுடைய அவருடைய நிறுவனர். உடனே பார்த்து கேட்டார், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரீங்களே, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்றீங்க, எடுக்கலையான்னு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் தரேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீ எடு, ஆண்டு எல்லாம் பார்த்துப்பானார். 38,970. எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? 38,970. சின்ன திரையிலும் பார்க்கவில்லை, பெரிய திரையிலும் பார்க்கவில்லை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எண்ணங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், பாதையில் மாற்றம், என் பயணங்களின் மாற்றம், என் தோற்றத்தில் மாற்றம். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே? வீட்டில் போய் உங்கள் பழைய ஃபோட்டோ பாருங்களேன், திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ராஜகலையாக இருக்கும். என்ன பார்க்குறீங்க? வீட்டில் போய் உங்கள் பழைய புகைப்படத்தை பாருங்களேன், கருப்பு தான், ஆனால் உங்களையே உங்களுக்கு பார்க்க சகிக்காது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? என் பழைய ஃபோட்டோவை நான் எனக்கே பார்க்க முடியல. எப்படி பார்க்குறீங்க? நிறம் மாறலை, ஆனால் சாயல் மாறிடுச்சு. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், சாயல். சத்தமாக சத்தமாக. இன்றைக்கி நிறம் மாறுது, என்னென்னவோ பண்ணுறோம், நிறம் மாறாது. அதெல்லாம் நிறம் மாறாத பூக்கள். எது நிறம் மாறுது தெரியுமா? ஆண்டுக்குள்ளே வந்துட்டுனா எல்லாமே மாறிடும். சொல்லுங்கள், பயணங்களின் மாற்றம். கவனிங்க, இப்போ இது சவுத்தா நார்த்தா எனக்கு தெரியல. நான் எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணுகிறேனோ அதற்கு எது திசையிலே என் பயணம் தொடங்க வேண்டும். புரியுது அவங்களுக்கு? இட் இஸ் நாட் ஆஃப்டர், இட் இஸ் அ ரைட் அபவுட் டர்ன். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க விட்டேன், ஸ்மோக் பண்ணுறேன், ஸ்மோக்கிங்கை விட்டேன், நான் கொஞ்சம் வாட்டர் போடுறேன். அதல்ல. சொல்லுங்கள், முழுமையான மாற்றம். சொல்லுங்கள் எல்லாரும், a total change in a total life. சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள், அப்படி இப்படி இல்லை, இப்படி தான். அது அழகான வசனம் போட்டது, ஆல்வேஸ். சத்தமாக சொல்லுங்கள். இங்கேயும் நான் கிறிஸ்டோஃபர் தான், வீட்லேயும் கிறிஸ்டோஃபர் தான். சில பேர் இங்கே கிறிஸ்டோஃபர், வீட்டில் லூசிஃபர். ஆலயத்தில் புரியுதா உங்களுக்கு? ஏஞ்சலு, ஆனால் வீட்டில் போனால் லூசிஃபர். புரிய மாட்டேங்குதுல்ல?
ஆலயத்தில் வந்து இந்த என்ன பாட்டு என்ன அந்நிய பாஷை அப்படி கையை தூக்குறது என்ன அப்படி ஆராணிக்கணும் என்ன நாங்களே நினச்சிடுறோம்ப்பா என்ன பக்தி இந்த அம்மாவுக்கு. படிக்கட்டு கூட இறங்கலை, விளாசுது வார்த்தையில். சொல்லுங்கள், ஆல்வேஸ். பயத்துன்னு சொல்லுங்கள், இன் அண்ட் அவுட். உள்ளேயும் நான் ஏஞ்சல் தான், வெளியும் ஏஞ்சல் தான், அடுப்பங்கரில் ஏஞ்சல் தான், சபையிலும் ஏஞ்சல் தான். அப்படி தானே? உண்மையாவா? போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒன்றே ஒன்று மனசாட்சி தான். மனசாட்சி மரணமும். அதாவது மரண லஞ்சம் வாங்கியிருந்தா ஜெயலலிதா அம்மா கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்களா? சமீபத்தில் என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு அரசு அதிகாரி. அந்த எவாலுவேட் பண்ணுறதுக்காக அந்த கட்டடத்தை எவாலுவேட் பண்ணி மதிப்பீடு பண்ணுறதுக்காக வந்தார். நிறைய பில்டப் கொடுத்தார். நான் ரொம்ப நேரம் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணாங்களாம் சுத்தனேன்னு சொன்னார். நான் ஒரு 2000 கொடுத்தேன். அவர் கேட்டார், மனநிறைவோடு தரீங்களான்னு கேட்டார். என்னங்க மனநிறைவோடு? நான் கொடுத்தது 2000 ரூபா தான். அதான் சொல்கிறார், மனசு திருப்தியாக. அவருக்கே தெரியுது இது என்னது இல்லை, வாங்குறானே கை நீட்டியா வாங்குறான், என்ன சொல்கிறான், கொடுத்துட்டு போன்றான். அப்போ லஞ்சம் வாங்கணுன்னு கூட என்ன இருக்குது? மனசாட்சி. சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள். எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், பாதையில் மாற்றம், என் பயணங்களில் மாற்றம். நீங்கள் எந்த திசையை நோக்கி போனீங்களோ அதுக்கு எந்த திசையை நீங்கள் போகணும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது என்றைக்கு ரட்சிப்பு வருகிறதோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதைகள் மாறிடும். இதுவரைக்கும் ராமசாமி மன்னிக்கணும், இதுவரைக்கும் என்னோட நண்பர்கள் எல்லாமே தெரியுமா, என் நண்பர்கள் எல்லாருமே உலகத்தான், குடியார், பல தரப்பட்ட மக்கள். நல்லா ஒன்று சொன்னீங்க, என்றைக்கு நான் ஒரு புதிய பாதை ஆரம்பிக்கிறேனோ அவன் விட்டு போயிடுவான். நான் சொல்லி தமிழ் புரியுதா? என்னை விட்டு அவன் போயிடுவான். தம்பி இதுவே நல்லா இருக்குதுமா, இதுவே ஈஸி, நல்லா ஈஸியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பிரிக்கா இதை விட மோசம். ரைட், சொல்லுங்க எல்லாரும். ரட்சிப்பு என்பது எண்ணங்கள், சுபாவங்கள், ஆசைகள், விருப்பங்கள், நோக்கங்கள். ஒன்று சொல்லட்டுமா? ஆண்களுக்கு முதல்ல காசே தான் கடவுளடா. இப்போ ஆண்கிட்ட வந்த பிறகு தேவை அதை விட அவர் தேவை. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது, வாண்ட் வெண்ட் ஆஃப்டர் வாண்ட். கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. தேவைக்கு பின்னாலேயே நீங்கள் போனீங்கன்னா தேவனுக்கு மேலே இப்போ தான் வர்றது. ஒன்று சொல்லட்டுமா? தேவனுக்கு பின்னால் போங்க, தேவைகள் உங்களை தேடி வரும். என் அனுபவம். தேவனுக்கு பின்னால் போங்க, தேவைகள் உங்களை, நம்புறீங்களா? தேவைக்கு பின்னால் போயிட்டீங்கன்னா தேவன் பார்ப்பாரு, போயிட்டு வாப்பா மகனே. நான் சொல்ல தமிழ் புரியுதுங்களா எல்லாருக்கும்? வாண்ட் வெண்ட் ஆஃப்டர் வாண்ட். இப்போ பாருங்க, இந்த ஊழியத்தில் இவ்வளோ தேவைகள், இவ்வளோ பெரிய அமைப்பு. எனக்கெல்லாம் ஒரு 100 சபை இருக்குது. ஐ சப்போர்ட் பாஸ்டர்ஸ். ஒரு 120 பிள்ளைகளை டெய்லி நான் சாப்பாடு போடுறேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவனுக்கு பின்னால் போங்க, உங்கள் தேவைகள் அவர் பார்த்துப்பார். சொல்லுங்கள், தேவைக்கு பின்னால் போயிட்டா தேவன் போயிடுவார். தேவனுக்கு பின்னால் போயிட்டீங்கன்னா தேவைகள் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்புறவங்களாம் கரங்களை போயிட்டு சொல்லுங்கள், இது பொய் சொல்லுகிற புஸ்தகம் அல்ல. இட் இஸ் நாட் அ மேஜிக் புக், இட் இஸ் அ மாரல் புக். சொல்லுங்கள், இட் இஸ் நாட் அ மேஜிக் புக். உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியில் மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனுஷனுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் இதுதான். மண்ணுக்காக என்னது? மண்ணுக்காக பாரதம், பெண்ணுக்காக ராமாயணம், ஆனால் மனுஷனுக்காக தான் பைபிள். எத்தனை இது புரியுது? மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனுஷனுக்காக ஹவு டு லிவ், ஹவு டு ஏர்ன், ஹவு டு ரன் த லைஃப், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வாழணும்னு சொல்லுகிற ஒரே புஸ்தகம் பைபிள் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்கிறார் ஒரு அழகான வார்த்தை. அதை இன்னொன்று கூட சொல்கிறாரு, 3வது வரி சொல்லுங்க, நவ். சத்தமாக சொல்லுங்க, சத்தமா. அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சீங்க, இன்னைக்கு கீழ்ப்படுறீங்களா? ஐயா, இந்த மனுஷன் 2 மாதமாக சொல்லியிருப்பார்ல, ஒரு சரியாக வராரு. உண்மை சொல்லட்டுமா? நான் பலமுறை அவருக்கு நான் வாக்கு பண்ணி என்னால் வர முடியல. 25வது வெள்ளி விழா இல்லையா, அதுக்கு கூப்பிட்டு அதுக்கு வர முடியல. அவரோட மகன் திருமணம் நிறைய கூப்பிட்டுருந்தார். இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை முடிச்சு நான் அதாவது ராஜமந்திரிக்கு போனோம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஆனால் இப்படியே இன்றைக்கி நான் போகணும். எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ ஜபம். ஆனால் யோசித்து பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் இருக்குமே ஆனால்
ஜனங்க ஓடி வருவாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க நவ், சொல்லுங்க நவ். இப்படி இன்னும் அதில் இன்னொரு வார்த்தை வருது, அன்றைக்கு விட எனக்கு அதிகமாக கீழ்ப்படியணும். மச் மோர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க அன்னை விட. ஒன்று சொல்லட்டுமா? வசதிகள் வந்த உடனே வாழ்க்கை தரம் மாறிடுது. சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, வசதிகள் வலைகளாய் மாறலாம். ஜாக்கிரதையா இருங்க. சத்தமா வசதிகள். ஒன்று சொல்லட்டுமா? கவனமாக கேளுங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை இன்னும் ஆஸ்வதிக்கல தெரியுமா? நம்மளை இன்னும் முழுமையாக நம்பலை. சத்தமாக சொல்லுங்க, நம்மளை முழுமையாக நம்மளை நம்பினால் அவர் நம்மை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, தேவனே என்னை நம்புங்க. நான் அம்பானியாக இருந்தாலும் பில்கேட்டாக இருந்தாலும் நான் நானாகவே இருப்பேன். கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே பாஸ்டர் வீட்டுக்கு வராரு. அந்த அம்மா கேட்குது, எந்த பாஸ்டர்னு. என்ன அநியாயமாக இல்லது? ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தான் வரணும். என்னென்னு பார்க்குறீங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு டேடி தான். எந்த டேடினா என்ன அர்த்தம்? புரியவே மாட்டேங்குதுல்ல. எந்த பாஸ்டர்? ஹலோ, திரும்ப சொல்லுகிறேன், நான் அந்த நல்லா சொல்லுங்கள், மச் மோர். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் 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 கீழ்ப்படிவேன், இன்னும் வேதம் வாசிப்பேன், இது ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன், இன்னும் பரலோகத்துக்கு கிட்டி சேருவேன். சொல்லுங்கள் மச் மோர். மச்ன்றதே அதிகம்தான். சொல்லுங்கள் மோர் ஒபீடியன்ஸ். சத்தமாக சொல்லுங்கள் மோர். சொல்லுங்கள் இன்னும் அதிகமாக வேதம் வாசிப்பேன், இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாக ஊழியம் பண்ணுவேன். பாட்டெல்லாம் பாடுறோம், draw me nearer nearer unto the Lord. இன்னும் அவரோட கிட்டி சேருவேன். எல்லாம் சொல்லுங்கள். வசதிகள் வலைகளாய் மாறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஜபத்தில், என் பெருமை, என் கிருபை எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. என் வசதி தேவனுடைய பிரிக்குமே ஆனால் அந்த வசதி எனக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? வசதி அவரால் தான் வந்தது. கொஞ்சம் கோச்சிக்க மாட்டீங்களே? நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் கேரா பிளாட்ஃபார்மாக இருந்தோம். எங்கெங்க? மத்தேயு 20:3. சீக்கிரம் படிங்க. மத்தேயு 20:3. வேர் வி வேர். எல்லாம் மறந்துடக்கூடாது. வேர் வி வேர். எங்கிருந்தோம், யாராக இருந்தோம். மத்தேயு 20:3. சீக்கிரமாக. 3ஆம் மணி வேளையிலும். ஹலோ, கடைத்தெரு. எல்லாம் சொல்லுங்க, கடைத்தெருவு. சத்தமா ஐயா, எங்க இருந்தீங்கயா? எங்க இருந்தீங்க? அது பாஸ்ட் நவராஜா இருக்கட்டும், ஸ்டீவன் தேவகுமாரா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கட்டும், we were all in the market place standing. ஹலோ, கவனிங்க. அதாவது உட்காரோட நமக்கு இடம் இல்லை. ஸ்டாண்டிங் இந்த மார்க்கெட் பிளேஸ். நீங்கள் பார்த்துருந்த கொத்தனாரெலாம் பார்த்துருப்பீங்களா? காலையில் ஊர் நிற்பாங்களையா, அங்கே குரூப்பாக நிற்பாங்க. நம்ம கடைத்தெருவில் இருந்தோம், சும்மா இருந்தோம். ஐ வாஸ் இன் ரஷ்யா சில நாட்களுக்கு முன்னால். ரஷ்யாவில் சூப்பர் மார்க்கெட்டே கிடையாது, எல்லாம் தெருக்கடை தான். அது ஈவன் கொரியாவில் கூட தான். நான் சொல்ல இந்த விஷயம் தெரியுமா? சொல்லுங்க கடைத்தெருவில் இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் கடைகோடியில் கொண்டு வந்து விட்டுட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அது ஒரு வார்த்தை போட்டது. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சத்தமாக சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்க எல்லாரும். வேலை இல்லை, வெட்டி இல்லை, குடும்பம் இல்லை. தமிழில் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, சும்மா இருந்தோம், இன்னைக்கு சுறுசுறுப்பாக்கிட்டார். இங்கிலீஷில் ஐடல். ஐடலுக்கு 2 அர்த்தம் உண்டு. சோம்பேறியா இருந்தோம். ஐடல், IDLE. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஐடல் அப்படின்னா சோம்பேறியா இருந்தோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கடைத்தெருவில் இருந்த ஆண்டவரே என்ன பண்ணியிருந்தேன்? ஹலோ, கடை எங்கே இருந்தீங்க? இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இந்த வீடு, இந்த வசதி, இந்த வாகனங்கள், இந்த உபகரணங்கள் எல்லாம் விடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, எங்க இருந்தோம்? சத்தமா கடைசி வார்த்தை என்னங்க? மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணலை. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சும்மா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் தேடி வந்தீரே. அதில் வார்த்தை போட்டிருக்கு தமிழில், அவர் கண்டார். அதில் ஒரு தமிழில் போடுறீங்களா? அவர் கண்டார். சத்தமாக சொல்லுங்க, அவர் கண்டார். என்னோட நல்லவங்க இருக்கிறாங்க, என்னோட நீதிமான் இருக்கிறாங்க, என்னோட உத்தமர்கள் இருக்கிறாங்க. சொல்லுங்க, சிலரை கண்டார். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, கண்டார். அவர் கண்டனால தான் இன்னைக்கு இங்கே
அவர் கம்பெனி நடத்துகிறார், வெரி பிஸி, எவ்ரிபடி இஸ் பிஸி. ஆனால் கவனிங்க, அன்னைக்கு சும்மா இருந்தோம், இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி சொல். நம்பர் ஒன் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? திரும்ப சொல்ல நம்புகிறேன். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, என் ரட்சிப்புக்கு அவர் பிரயாசம் பண்ண முடியாது. இப்படி சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? என்னுடைய ரட்சிப்பு அல்ல, அதில் என்ன போட்டு, ரட்சிப்பு நிறைவேற. எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். தம்பி பிலிப்பியர் 2:12, சாரி பிலிப்பியர் 2:12. என் ரட்சிப்பு, சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். இதுக்கு மத்தியில் தான் பாடுகள், போராட்டங்கள், இல்லாமை, வெறுமை, கவலை, கண்ணீர், இழப்பு, ஏமாற்றம், பாடு எல்லாம் வருது. என்ன பாருங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க. அது நிறைவேறக்கூடாதபடி இத்தனை பாடுகள். நம்புறீங்களா? இப்போ எங்களுக்கு கூட எத்தனையோ பாடுகள். எனக்கெல்லாம் 10 அடைப்பு இருந்துச்சு. 10 அடைப்பு. எனக்கு 5 வெயின்ஸ் போட்டது உள்ள எக்ஸ்ட்ரா, எல்லாம் பெரிய பெரிய வெயின்ஸ் எல்லாமே. இதிலிருந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃப்ரம் டாப் டு பாட்டம். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். இதே ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் எனக்கு பைபாஸ் நடந்துச்சு அப்போலோ மருத்துவமனையில். 10 அடைப்பு. நடக்கக்கூட கொஞ்சம் நடக்க முடியாது, இந்த படிக்கட்டு கூட ஏற முடியாது, அங்கேருந்து ஏற முடியாது, அந்த அளவுக்கு 10 அடைப்பு. அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன். அவர் டாக்டரை பார்த்து கேட்டார், அந்த ஆன்ஜியோவை பார்த்துட்டு, நீங்கள் ஸ்மோக் பண்ணலான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். நீ குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். அவர் என்ன மேலும் கீழும் பார்க்குறாரு. என் மனைவியே சந்தேகப்படுறாங்க அந்த நேரத்தில். புரியவே மாட்டேன். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இந்த ஆள் தான் பண்ணுறாரான்னு. 10 அடைப்பு. இந்த சின்ன படிக்கட்டு ஏற முடியாதுங்க. தட் வாஸ் த பொசிஷன். ஆனால் தேவனுடைய கிருபை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நம்ம ஜீவன் அவர் கரத்தில், என் காலங்கள் அவர் கரத்தில், என் சுவாசம் அவர் கரத்தில், என் இதய துடிப்பு அவர் கரத்தில். ஒன்று சொல்லட்டுமா? இந்த இதய துடிப்பு ஏன் உனக்கு கொடுத்துருக்க தெரியுமா? இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம். ஐயா கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னிலே என் மூலமாய் செய்து முடிக்கிற வேலையை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. சொல்லுங்க எல்லாரும். என்னிலே என் மூலமாய் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கிற வரை மரணமே எனக்குள்ள வராது. நம்புறவங்களாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ரைட். முதல் குறிப்பு கவனிங்க. பயத்தோடும் என்னங்க, இப்படி சபைக்கு எப்படி வரீங்க? உங்கள் சபை தான். ஜபம் எப்படி பண்ணுறீங்க? ஜபம் காலை மேலே காலை போட்டுக்கின்னு அப்படி காலாட்டிக்கினே. என்னங்க புரியுது அவங்களுக்கு? பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு பயமே இல்லை. ஜபம் பண்ணினே இருக்குது அந்த அம்மா. பூனை வருது பாரு, ஜபம் பண்ணினே இருக்குது. பால்காரர் வராரு பாரு. என்ன இல்லை ஜபத்தில்? சபைக்கு வரீங்களே ஐயா, உங்களை தான் கேட்குறேன். சபைக்கு வரீங்களே பயம் இருக்குதா ஐயா? ஃபேஸ்புக் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கின்னு கேட்டால் பைபிள் பார்க்குறேன்றீங்க. வேதத்துக்கு இணை வேதம் தான், மொபைல் அல்ல. நீங்கள் இருக்கிறீங்களா? வேதத்துக்கு இணை ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் நீங்கள் என்ன தப்பாக நினைச்ச பரவாயில்ல. செருப்பை கட்டி போட்ட இடத்துலையே உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் தாளந்து, உங்கள் அந்தஸ்தெல்லாம் கட்டி போட்டுடணும். ஒரு ஆமீன் வர மாட்டேன்ல. கம் ஆஸ் சைல்ட் ஆஃப் காட். எப்படி வாங்க? ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாங்க. உங்கள் பெருமை இருக்கலாம். யூ ஹேவ் so much talented, you are multi talented, you are very well eloquent. ஆனால் செருப்பை காட்டி போட்ட இடத்துல நீங்கள் வரும்போது உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட கர்த்தர் பேசுவார். சொல்லுங்க. பயத்தோடும். அழகாக வருது. அதிக பயம். என்னங்க? சபைக்குள்ளத பயம் இருக்குதா? அப்போ தான் பிள்ளைய கொஞ்சிருது, பிள்ளைக்கு பிஸ்கெட் ஊட்டுறது, வீட்டில் பார்க்கலையா பிள்ளைய, அது அப்போ தான் அம்மா மடியில் சாயுது. ஒரு பயமே இல்லை திருச்சபைக்குள்ளே. இன்னைக்கு அடுத்து வந்து போடுது ட்ரம்பிளிங் அண்ட் ஃபியர். நடுக்கம் என்பது இந்த நடுக்கம் அல்ல. நடுக்கம் என்ற வார்த்தைக்கு உயர்ந்த மதிப்பு. சபைக்குள்ள வந்த உடனே ரெஸ்பெக்ட் த லார்ட், ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர், ரெஸ்பெக்ட் யுவர் சர்ச். சொல்லுங்க. தேவனை கனம் பண்ணுவேன், சபையை கனம் பண்ணுவேன், என் ஊழியனை கனம் பண்ணுவேன். எப்படி? 6வது வரி. அதிக பார்க்குறீங்களா? இங்கே ஸ்க்ரீனில் இருக்குதா? இங்கே இங்கே இருக்குதுல்ல. சொல்லுங்க. அதிக பயத்தோடு. திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், யூ மே பி குட் மேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஐ வாண்ட் யூ பி எ பெஸ்ட் மேன். சொல்ல தமிழ் இங்கிலீஷ் புரியுதா? நீங்கள் குட் மேன்,
பட் காட் வாண்ட்ஸ் யூ டு பி பெஸ்ட் மேன். நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் தேவன் உங்களை சிறந்தவர்களாய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவனே நான் சிறந்தவனாக இருக்க நீ விரும்புகிறீர், நான் சிறந்தவனாக இருக்கணும். இதை தான் மரியாதை சொன்னார். மார்த்தாட்ட தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. இது பாருங்க, அவர் நல்லவர் என்றால் நான் யாரு? அவர் நல்லவர், நவராய் நல்லவர். நான் அப்ப யாரு சொல்ல பயப்படுறாரு, நான் கெட்டவர். என்னங்க அவர் நல்லவர், அவர் யாருங்க? அந்த முதல் பையன் நல்ல பையங்க அப்படின்னா, ரெண்டாவது பையன் அப்படியா நான் சொல்றாரு நல்ல பங்கு. அப்ப நீ உனக்கு சாய்ஸ் என்னது? வேஸ்ட். கரங்களை போய் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க ரட்சிப்பு ஆரம்பம் முடிவல்ல. நிறைய பேர் பார்த்துட்டேன். ஐ எம் a pastor for more than 50 years. நல்லா இருந்தான், நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா வேதம் வாசிப்பார், பில்லராக இருந்தார், இப்போ கேட்டர்பில்லர் ஆகிட்டார். பில்லராக இருந்தார், இப்போ கேட்டர்பில்லர் ஆகிட்டார். முன்ன பில்லராக இருந்து வெட்டுக்கிளி ஆகிட்டார். இப்போ புரியவே இல்லை. ஒரு காலத்தில் பில்லர், இப்போ அவர் ஒன்று சொல்லட்டுமா, உங்களை நினைச்சா எங்களுக்கு சோத்துல வரணும், உங்களை நினைச்சா எங்களுக்கு ஆத்திரம் வரக்கூடாது. நான் சில பேர் நினைப்பேன், ஆண்டவரே இந்த ஆத்மா எனக்கு வரவே கூடாதுன்னு நினைப்பேன். அதான் முன்னாடி உட்காந்துருப்பான். சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம். சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட பேசாவிட்டா சமாதானம். சில பேர் வீட்டுக்கு வந்தால் சமாதானம், சில பேர் வராவிட்டாலே சமாதானம். இப்போ நீங்களாம் உங்கள் மாமியார் நினச்சிட்டு இருக்கிறீங்க. தமிழ் புரியல நான் பேசுறது. சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட நம்ம வீட்டுக்கு வந்தால் சமாதானம், சில பேர் வராவிட்டாலே. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், ரட்சிப்பு என்பது பல நிலைகள். நம்பர் 1 யோவான் 1:12. சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருவேன். யோவான் 1:12 சீக்கிரமாக. நம்பர் 1, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்பர் 1 நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். நான் பாருங்க எல்லாரும். ரைட், முதல் படி பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும், பிள்ளை. தம்பி போடுவீங்களா? சைல்ட் ஆஃப் காட். டைப் பண்ணுவீங்களா இங்கிலீஷில்? சைல்ட் ஆஃப் காட். சொல்லுங்க எல்லாரும், சத்தமாக சொல்லுங்க. நீ தம்பி நீ வா. நீ எனக்கு ஒன்றுமே தெரியாது, புரியுதா உங்களுக்கு? இவனை ஒருத்தரை சாப்பாடு ஊட்டணும், ஒருத்தரை குளிப்பாட்டணும், இவனை ரெடி பண்ணணும் ஸ்கூல் போகிறதுக்கு. நீ எழுந்துப்பியாடா? நீ எழுந்துப்பியா காலையில்? அப்படியா? பரவாயில்ல, சூப்பராக இருக்கிறியா? நீ சாப்பிட்ருவியா? நீ குளிச்சிருவியா? சூப்பர் பையனாகிறானே. பிள்ளை என்பது அது தெரியுமா? சைல்ட் ஆஃப், அதாவது ஒருவரை சார்ந்து வாழும் தன்மை. ஒருவரை கவனிங்க, சிறு பிள்ளையா இருக்கணும், ஆனால் சிறு பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. நீ நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க சபையில். சிறு பிள்ளையா இருக்கிறாங்க, ஆனால் எப்படி பண்றாங்க? சிறு பிள்ளை. சில பேர் பாருங்க, பேச்சு கேட்கறதில்ல. நேற்று ஒன்றும் இல்லை, தம்பி உட்கார். நேற்று ஒரு சாட்சி சொன்னார். என்ன நடத்தின ஒரு நண்பர், அவர் தான் என்னை நடத்தினவர். என்ன சொன்னார்னா, நான் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தில் இருந்து வந்தேன்னார். ஒரு அம்மா 31 சபைக்கு வருது. அது என்ன பயங்கரமான இந்து குடும்பம்? புரியலையே? புரியுதா அம்மா? தமிழ் புரியுதா? அவர் என்ன சொன்னார்? நான் பயங்கரமான, அந்த அம்மா எழுந்து வந்து, அது என்ன பயங்கரமான இந்து குடும்பம்? அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆவி? என்ன ஆவி? உங்களுக்கு என்ன ஆவி இன்னைக்கே தெரியல. இப்போ குறை கண்டுபிடிக்கிற ஆவி. சிறு பிள்ளைத்தனமான கேள்வி. ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் அதிகமாக பேசினா அறுக்கிறோன்றீங்க, கொஞ்சமாக பேசினா சரக்கே இல்லைன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? சத்தமாக பேசினா பாஸ்டா மாட சண்டைன்றீங்க, அமைதியாக பேசினா அடக்கி வாசிக்கிறோன்றீங்க, பணத்தை பற்றி பேசினா பணப்பேன்றீங்க, பேசலைன்னா அவருக்கு எங்கேருந்து வருதுன்றீங்க. நாங்கள் நல்ல சட்டை போட்டால் காணிக்கை காசு பேசுதுன்றீங்க, கசங்கின சட்டை போட்டால் வேஷம் போடுறாரு பாஸ்டர்ன்றீங்க. பார்த்தீங்களா? பாடுறா, பாஸ்டர் வீட்டில் எவ்வளோ பெரிய சோஃபா இருக்குது பற்றியா? நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் சேரு, பாஸ்டர் வீட்டில் இது மாதிரி இருக்குது பாரு. எல்லாம் நம்ம காணிக்கை காசு பேசுதுரா. என்ன புரியல? பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றீங்க, பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? டே இப்படிலாம் வராதுன்னா நான் வேற மாதிரி பிரதர்ன்றீங்க. நல்ல வேலை, ஆனால் கேவலமான வேலை. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். தம்பி தைரியமா இருமா?
சொல்லுங்க, சிறு பிள்ளையா இருங்க. சொல்லுங்க, சிறு பிள்ளையா இருங்க. இந்த சிறு பிள்ளைத்தனமாலாம் இருக்காதீங்க. சத்தமா ஒன்றும் இல்லை. பாவம் அதிகமாக பாதிக்கப்படுறது பாஸ்டர்மா தான். இந்த பாஸ்டர்மா சோதரை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் பாஸ்டர்மாவுக்கு ரொம்ப தான் இப்போது எல்லாம் பணக்காரப்பினாலே போகிறாங்க. நீங்களாம் பெரிய அம்பானி, என்ன அப்படி பார்க்குறீங்க? சிறு பிள்ளையாக இருக்கணும். எப்படி பேசக்கூடாது? சத்தமாக எப்படி பேசக்கூடாதுங்க? நீங்கள் தான் ரொம்ப பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேனே. அதிகமாக பேசுகிறது நீங்கள் தான். அந்த மனுஷன் அமைதியாக இருக்கிறான். அமைதியாக இருக்குன்னு நீங்கள் மூட்டி விட்டுறீங்க. நீங்கள் சாவி கொடுக்குறீங்க, அந்த ஆள் குதிக்கிறார் வந்து. என்னடி பார்க்குறீங்க? எனக்கு கூட மாட்டார், அடுத்த மாதிரி தெரியும், எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், சிறு பிள்ளையாக இருங்க. சிறு பிள்ளைத்தனமாக இருக்காதீங்க. ரெண்டாவது, சிறு பிள்ளை என்பது ஒருவரை சார்ந்து வாழும் தன்மை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். 10 வருஷம் அவரீங்க ஜெபம் பண்ண முடியுது அவங்களால? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நான் சுவிசேஷம் சொல்லி இந்த நபர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன், கை நீட்டி காட்டுங்க. சொல்ல தமிழ் புரியலையோ? நான் என்னுடைய சுவிசேஷத்தினாலே, நான் இயேசுவை சொன்னதுனால நான் இந்த சபையில் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தங்க இவர் சொல்லி நான் வந்தேன்னு சொல்கிறவங்க. நான் போய் தமிழ் புரியலையோ? இன்னார் சொல்லி இந்த சபைக்கு நான் வந்தேன்னு சொல்லி நில்லுங்களேன். நில்லுங்கய்யா, நில்லுங்க. என்ன நீங்கள் சொல்லி அவர் வந்தார், அவர் சொல்லி நீங்கள் வந்தீங்களா? அவர் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்களா? எவ்வளோ தாழ்மையாக இருக்கார். கை தட்டுவையா, கத்தவங்களை ஆஸ்வதிப்பாரியா. அமைதியாக இருக்கிறீங்க. அவர் சொல்லி நீங்கள் வந்தீங்களா? இதுதான் வாழ்க்கை. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். வேறு யாரை சொல்ல முடியுமா? அதான் சைல்ட் ஆஃப் காட். சொல்லுங்கள். வந்திருக்காங்களா? இப்போ இருக்காங்களா? அவங்க சொல்லி நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் சொல்லி அவங்க வந்தாங்களா? சூப்பர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். 87 5 போட்டிருக்குது. அவர் 87:5 சங்கீதம் 87:5 படிப்பீங்களா? சொல்லப்படும். சொல்லுங்க, சொல்லப்படும். படிப்பீங்களா? இன்னான் இன்னான் பிறந்தான் வளர்ந்தான். சூப்பர். சொல்லுங்க, சொல்லப்படும். ஹலோ பிரதர், உங்களை பற்றி சொல்லப்படும் பரலோகத்தில். உங்கள் பேர் என்ன? அவர் பேர் டேவிட். சொல்லித்தான் நீங்கள் வந்தீங்க. உங்கள் பேர் என்ன? டேவிட் சொல்லி காத்தவராயின் வந்தார். டேவிட் பேர் பரலோகத்தில் சொல்லப்படும். நம்புறீங்களா? ஜெனிஃபர் சொல்லி நீங்கள் வந்தீங்க. ஏஞ்சல் சொல்லி ஜெனிஃபர் வந்தீங்க. சூப்பர். ஏஞ்சல் பேர் சொல்லுங்க எல்லாரும். இப்படி உங்கள் பேர்லாம் சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? தலையாட்டுறீங்க ஏமா? உங்கள் பேர்லாம் சொல்லணுமா, சொல்லப்படக்கூடாதா? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு சின்ன பையன் காரணம். ஒரு 5th படிக்கிற பையன் வாங்களேன். ஒரு 5th படிக்கிற பையன். 5th படிக்கிற பையன். ரைட், 5th படிக்கிறியா? சூப்பர். இல்லையா? வாடா. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மே மாதம் 1970 என் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பையன் ஒரு இந்து பையன். இவன் 6th படிக்கிறதுக்காக ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக நான் படித்து முடிச்சிட்டேன். அந்த பள்ளியில் சேரணும். இவனுக்கு இங்கிலீஷ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல. அப்பா இல்லாத ஒரு பையன். அவன் வந்தான், ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப அறிவாளி. நான் எல்லாம் பூஜை முடிச்ச பிறகு நான் கேட்டேன், டேய் நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோமேடா, இது எதில் மெய்யான சாமின்னு யாரை போய் கேட்குறேன் பார்த்தீங்களா? யாரை கேட்குறேன்? ஒரு அந்த அவனுக்கு என்ன வயசு தெரியல எனக்கு. ஒரு 10 வயசு இருக்கும். அப்போல்லாம் 4 வயசு ஸ்கூல் சேர்ந்து 9 வயசு இருக்கும். அவன் என்ன தருவான் கேட்டான்னு பார்த்து, இது கூட தெரியல, இவ்வளோ பேர் ஆம்பளையாக இருக்கிறேன்னு கேட்டான். நான் கேட்டேன், உனக்கு தெரியுமாடா? அண்ணன் தெரியும் அப்படின்னா. அவன் இந்து பையன். உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும்ண்ணா. சொல்லுடா அண்ணன். சொன்ன நான் அடிப்பேன் அப்படின்னா. நான் சொன்னே அடிக்க மாட்டேன். நான் சத்தியமாக அடிக்க மாட்டியான்னு கேட்டான். சத்தியமாக அடிக்க மாட்டேன்னு. அவன் தான் சொன்னான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா. அவன் விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சிக்கினேன். நைட்லாம் தூங்கலை. ஒரு வாரம் அதே வார்த்தை, அதே காதில் தூங்கும்போது. புதுவங்களுக்கு தூங்கும்போது சினிமா பாட்டு தான் கேட்கும். இப்போ இவன் சொன்னதான் கேட்குது. ஏசு ஏசு ஏசு. சாப்பிடும்போது குளிக்கும்போது ஏசு. எப்போ பார்த்தா அதே வார்த்தை. இவன் போயிட்டான். இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் நீ சொல்லிட்டு போயிட்டான், பாலகர் வாயினாலே அவர் துதி உண்டாக்குகிற தெய்வம். அவன் சொல்ல மாட்டீங்களா? தம்பி நம்புறியாடா? பாவம் பரிதாபமாக பார்க்குறான். உன்ன மாதிரி ஒரு பையன்தான் எனக்கு ஆண்டப்பட்டு சொன்னான். அப்படி ஏற்றுக்கலை. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு தொடர்ந்து எனக்கு உள்ளத்தில் பேசிட்டே இருந்துச்சு. சொல்லு, என்ன ஸ்கூலில் சொல்லுவியா? பரிதாபமாக பார்க்குறேன். ரைட்.
சொல்லுங்க தேவனுடைய பிள்ளை. சீக்கிரம் முடிக்கிறேன். சொல்லுங்க தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க சார்ந்து வாழக்கூடாது, இன்னொரு சார்ந்து வாழக்கூடாது. இன்னொருவரை புரியுதா உங்களுக்கு? பாருங்க ஒன்று சொல்லட்டுமா, உங்க தலைமையில உங்க பாஸ்டர் தவிர வேற யாரும் கை வைக்கக்கூடாது. எங்க போனாலும் எல்லாம் தலைமையில கை வைக்கிறாங்க. இருக்கிற 4 மணி கொட்டி போயிடும். இதை தவிர வேற எந்த கூட நீங்க போகக்கூடாது என்று பார்க்குறீங்க. உங்க தலைமையில யாருமே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சிறு பிள்ளை. சொல்லுங்க பிள்ளை. தமிழ் போடுங்களா? சைல்ட் ஆஃப் காட். அடுத்து இன்னொரு லெவல் இருக்குது. சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்து இன்னொரு லெவல் மேன் ஆஃப் காட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 6:1. சீக்கிரமா எபிரேயர் 6:1. 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி வார்த்தை. எஸ் படிங்க. சந்தேகப்படுறீங்க, படிங்க, சீக்கிரம் படிங்க. ஏமா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? சாரி 5:14. எஸ் நானே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பாருங்க, அந்த சின்ன பையனுக்கு தமிழிவா, இவனுக்கு பாலுக்கும் பாலிடாலுக்கும் வித்தியாசமே தெரியாது. நன்மை தீமை தெரியுமா இவனுக்கு? தெரியுமான்னு கேட்டேன். சத்தியமாக தெரியாது. சரி, இவனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா பண்ணுவானா? பயிற்சி பண்ணுவானா? என்ன பார்க்குறீங்க? 4வது வரி. இவனுக்கு பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை. பயிற்சியும் பண்ண தெரியாது, சம்பாதிக்கிறதுக்கு என்ன இல்லை இவனுக்கு? பயிற்சியும் இல்லை, முயற்சியும். 4வது வரி. பகுத்தறியத்தக்க தன்மை இவனுக்கு கிடையாது. புரிதா? புரியலைங்களா? இவனுக்கு என்ன இல்லை? அம்மா புரிதா உங்களுக்கு? இந்த பாருங்க, சொன்ன கோச்சிக்கூடாது. நான் 50 வயசு ஆச்சு, இன்னும் 50 வயசு ஆளுக்கு என்ன இல்லை? 50 வயசு ஆளுக்கு என்ன இல்லை? பகுத்தறிவு இல்லை. இதுதான் இல்லைங்களா? அம்மா உங்களை தான் கேட்குறேன். பார்க்குறதெல்லாம் வாங்கணும், வீடு ஃபுல்லாக அடுக்கணும், பீரோ திறந்தா கொட்டணும், என்னது எல்லாமே இஎம்ஐ. ஒன்று சொல்லட்டுமா? கடன் வாங்குகிற ஒருத்தங்க பரலோகம் போக ரொம்ப கஷ்டம். என்னடி பார்க்குறீங்க? திரும்ப சொல்லுகிறேன், தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். நான் தமிழ் புரியுதா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை முடிஞ்ச அளவுக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிள் ஆக்கிடுங்க. திஸ் லெசன் ஐ லேர்ன். அடுத்தவங்க பாராட்டணும் விரும்பவே விரும்பாதீங்க. தேவன் பாராட்டினா போதும். திரும்ப சொல்ல அடுத்து போட்டுருது. இவனுக்கு என்ன தெரியுமா? இல்லை. என்ன இல்லை? பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை. அடுத்து ஒன்று போட்டு ஞானேந்திரியங்கள். என்னங்க? யாருக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதை ஆப்ரேட் பண்ணுறது இவனுக்கு தெரியாது. ஏன்? யாரு? நம்பர் 1 சைல்ட் ஆஃப் காட். அடுத்து யாரா மாற விரும்ப சொல்லுங்க? மேன் ஆஃப் காட். சொல்லுங்க மேன் ஆஃப் காட். சத்தமா என்ன பண்ண முடியும்? நன்மை தீமை தெரியுமா? சொல்லுங்க தீமை தெரியுமான்னு கேட்டேன். முயற்சி பண்ணலாமா? ஹலோ ஐயா, புரியுதுங்க உங்களுக்கு? பிஸ்னஸ் ஓடலை, முயற்சி பண்ணுறீங்களா? டல் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று ஒரு இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா இன்னொரு பிஸ்னஸ், அது ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. ஏன் தெரியுமா? யூ வாண்ட் டு கம் அப். அப்போது இது யாரால தான் முடியும்? முதல் சொற்றொடர் மேன். தம்பி ரொம்ப தேங்க்ஸ், பார்த்தியார். சொல்லுங்க. 2வது சொல்லுங்க தேவ மனுஷன். சொல்லுங்க தேவ மனுஷனாக இருங்க. கைப்பிடி சொல்லுங்க தேவ மனுஷனாக இருங்க. கைப்பிடி சொல்ல மாட்டீங்களா? அவர் பயப்படுறீங்களா? கைப்பிடி சொல்லுங்க. என்ன பிரதர் உங்களுக்கு தான் சொல்கிறேன், அவர் கைப்பிடி சொல்லுங்க தேவ மனுஷனாக இருங்க. சிறு பிள்ளையா இருக்காதீங்க, சிறு பிள்ளைத்தனமாக பண்ணாதீங்க. என் சபையில் ஒருத்தருப்பார், பக்கமாக எழுதுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் மனைவிட்ட சொன்னேன், பாருமா நீ கூட எழுத மாட்டேன்ற, அவர் எழுதுறாருன்னு. ஒரு நாள் வாங்கி பார்த்தா பால் கணக்கு, தயிர் கணக்கு, கீரை கணக்கெலாம் எழுதுறாரு. அவர் ஒரு சேல்ஸ்மேன். அந்த வாரம் பண்ண எல்லா சேல்ஸையும் அங்கே உட்காந்து எழுதுறாரு. பாய் மனுஷா, இது சிறு பிள்ளையா சிறு பிள்ளைத்தனமான்னு தெரியல. என்னது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. மேன் ஆஃப் காட். சொல்லுங்க எப்படி இரு?
சொல்லுங்க, அது தமிழில் பூரண வயசு. என்ன சொல்லுங்க? மூணாவது சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். கவனிங்க எல்லாரும். ஆபிரகாம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனுடைய நண்பன் போடுங்க, தேவனுடைய நண்பன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். 23 படிங்களேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், எஸ், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். முதல்ல சைல்ட் ஆஃப் காட், ரெண்டாவது மேன் ஆஃப் காட், இப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க சத்தமா. தம்பி நீங்கள் வந்து நில்லுங்களேன். தம்பி நீங்கள் நில்லுங்க. சொல்லுங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இப்போ யாருக்கு சிநேகிதன்? தேவனுக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு கவனிங்க. டாக் டுகெதர், வாக் டுகெதர், ஷேர் டுகெதர், ஸ்டாண்ட் டுகெதர். தமிழில் சொல்கிறேன். ஃப்ரெண்டுனா டாக் டுகெதர். என்ன பாருங்கம்மா, உன் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களாம்மா? இருக்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எவ்வளோ நேரம் பேசுவேன்னு கேட்டேன். என்னம்மா? பேசினே இருப்பேன். ஃபோனுக்கு ரீசார்ஜ் யார் பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னா தே டாக் டுகெதர். தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்ன அர்த்தம்? தே வில் டாக் டுகெதர். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஹவு மச் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் காட்? தேவனோடு கூட எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? செலவு பண்ணாதான் நீ யாராக இருக்க முடியும்? ரெண்டாவது டாக் டுகெதர். மூணாவது வாக் டுகெதர். தெரியுமா? மேடுகளிலே, பள்ளங்களிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, எல்லா நேரங்களிலும் வாக் டுகெதர். காடானாலும் மேடானாலும். அடுத்து ஷேரிங் டுகெதர். தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஷேரிங்னு தெரியுமா? ஸ்கூல் போகிறாங்களே பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? சாப்பாட்டை ஷேர் பண்ணுறாங்க. பாருங்க, இவர் எனக்கு ஃப்ரெண்டு. ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு வாங்கி கொடுத்துனே இருக்கிறாரு. நான் ஒன்றுமே தரல. அடுத்த கூட ஃப்ரெண்டாக இருப்பார் அவர். அப்படி பார்க்குறீங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு நிறைய வாங்கி தந்துனே இருக்கிறாரு. நான் ஒரு பர்த்டே கூட ஒன்றுமே வாங்கி தரதில்லை. ஃப்ரெண்டாக இருப்பாரா? இருப்பீங்களா? நீ 1000ல் ஒருவன். அவர் இருப்பாராம். ரொம்ப கஷ்டம். அது சலிப்பு வந்துடாது. இன்னும் இருந்தாலும் பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இருக்கானே, வாங்கிட்டே இருக்கிறான், கொடுக்க மாட்டான். பிளாட்டிங் ஆல் அப்சர்வ், இட் நெவர் கிவ்ஸ். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்னம்மா முடியுமா? அப்படி ஜாடிக்கு ஏற்ற முடியாது. கஷ்டம். அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அவங்க திருப்பி தரணும். என்ன வந்துடுது? பிரதர் முடிச்சுக்கலாம். பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க. சொல்லுங்க, டாக் டுகெதர், வாக் டுகெதர், ஷேரிங் டுகெதர். தெரியுமா? நான் சொல்ல ஷேரிங் புரியுதா? உங்களுடையது அவருடையது. ஸோ என்னுடையதெல்லாம், சத்தம், என்னுடையதெல்லாம் என் நேரம், என் உழைப்பு, என் திறமை, என் தாளந்து. தம்பி, உன்னுடையதெல்லாம் யாருடையது? இல்லை யாருடையது? யாருடையதுன்னு கேட்டேன். சத்தமாக சொல்லுங்க. யார் கொடுத்தா? நம்பரியா? உன்னுடைய சொல்லுங்க. என்னுடையதெல்லாம், எல்லாம் சொல்லுங்க. என்னுடையதெல்லாம் தேவனுடையது. என் கம்பெனி சொல்ல மாட்டீங்களோ? தேவனுடையது. என் வீடு தேவனுடையது. என் பிள்ளைகள் ஏன் தெரியுமா? அவர் கொடுத்தாரு, நான் வாங்கினேன், நானும் கொடுப்பேன். ஷேரிங். அவன் சொல்ல மாட்டீங்களா? கடைசியாக ஸ்டாண்ட் டுகெதர். துன்பத்திலும் என்னோடு இருக்கிறவர் கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் எழுந்திருந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமா. 1 யோவான் 3:2. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு நாள் அவரை மாதிரியே இருப்பேன். சொல்லுங்க, இமேஜ் ஆஃப் காட். முதல்ல என்னது? சைல்ட் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட். தமிழ் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனிதன். இப்போ நான் தேவனுக்கு நண்பன். 4வது தேவசாயல்.
ஒன்று தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த டாக்டர் வீட்டிலலாம் அழகான குழந்தை படம் போடுறாங்க. எதுக்கு? எதுக்கு அந்த படம் போடுறாங்க தெரியுமா? குழந்தை எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இருக்கணும். யாக்கோபு கூட அந்த ஆடுகள் பொழியும் போது அந்த அவன் போட்ட அந்த சீவி போட்டான் பார்த்தீங்களா, அந்த புள்ளிகள் அதே மாதிரி தான் அது ஆடுகள் பொழியும் போது அதே புள்ளிகளோடு தான் குட்டி போட்டுச்சான். இதை நான் சொல்கிறது புரியுது? அவன் போட்டு சீவி போட்டானே அதே புள்ளிகளுடைய ஆடு தான் அது பொழிந்த போது போட்டுது. யார் யாரோடு இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. சொல்லுங்கள், யார் யாரோடு இருப்பாங்களோ. சத்தமா ஐயா சொன்ன பார்த்தீங்களா? நான் முதல் நாள் பார்த்தோன்னே போலீஸ்காரன் நினச்சிட்டேன். சொன்ன தப்பாக நினைக்கக்கூடாது தம்பி, இதை ஆஃப் பண்ணிவிடுமா. இந்த மாதிரியே இருப்போம். அவருடைய சாயல், அவருடைய பேச்சு, அவருடைய சுபாவம் எல்லாமே அவரை மாறி தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். எனக்கு நோ மோர் பிளாக், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நோ மோர் குள்ளம், நோ மோர் கட்டை, நோ மோர் எலும்பு தோல். அவரை மாறியே. எத்தனை பேருக்கு ஆசை? ஹலோ, இங்கே அவரோடு வாழலைன்னா அவரை மாதிரி மாற முடியாது. எத்தனை பேருக்கு ஆசை? சில பேருக்கு பாருங்க, என்னதான் இப்போ பாருங்க, எல்லாருமே நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஃபேராக நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் தலை முடி இருந்தால் நல்லா இருக்குமே. ஒன்றுமே தேவையில்லை. அவரோடு வாழுங்க, அவரை மாதிரியே மாறிடுவீங்க. ஸோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். கடைசி சொட்டுடர், ஒரு நாள் நான் யார மாதிரி இருப்பேன். இந்த சுருக்கம் இருக்காது, இந்த சுருக்கம் இருக்காது, இந்த வழுக்கெல்லாம் இருக்காது. அவரை மாதிரி கரங்களை உயர்த்தி அவரை போல மாற வேண்டுமானால் அவருக்கு நண்பனாக இருக்க வேண்டும். அவர் நண்பனாக இருக்க வேண்டுமானால் நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நான் நல்ல தேவ மனிதனாக இருக்க வேண்டுமானால் முதல்ல தேவ பிள்ளையாக இருக்கணும். சொல்ல, தேவ பிள்ளையாக இருக்கிறேன், தேவ மனுஷனாக இருக்கிறேன், ஃப்ரெண்டாக இருக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? எவ்வளோ நேரம்? அவசரமான உலகம். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட், மோர் டைம் வித் காட். ஆரம்பத்தில் சொன்னேன், இது செலவழிக்கிற நேரம் அல்ல, முதலீடு செய்யப்படுகிற நேரம். சொல்லுங்கள், நண்பனாக இருப்பேன். ஒரு நாள் வரும் உன்னை தேவனை போலவே மாறுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை? எத்தனை பேருக்கு அந்த ஆசை? இன்றைக்கி தான் கருப்பாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம், மூக்கு சப்பையாக இருக்குது, கண்ணு பெருசாக இருக்குது. ஒரு நாள் வரும் எனக்கு தேவனை போல, தேவனை போல, சத்தம் தேவனை போல. அப்போ தேவனை போல மாற வேண்டுமானால் அவரோடு நெருக்கமான உறவு, அவரோடு நடப்பது, அவருக்கென்று கொடுப்பது, அவரோடு கூட நிற்பது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ இந்த வசனம் படிங்க, 2 பிலிப்பியர் 2:12. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற எப்போ நிறைவேறும்? எப்போ நிறைவேறும் தெரியுமா? ஹலோ, ஒரு நாள் அவர் சந்திக்கும் போது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த கூடாரம் அழியும் போது இந்த மண்ணின் சாயலை நான் கலைந்தே விண்ணவர் சாயலை அடைவேன். சொல்லுங்க, மண்ணின் புத்திரன் ஆகிய நான் அந்த விண்ணின் புத்திரன் சாயலை அடைவேன். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பாஸ்டர் பிரயாசப்பட மாட்டார். சொல்லுங்க, பாஸ்டர் பிரயாசப்பட நீங்கள் தான். 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்கள் திறமை, உங்கள் தாளந்துகள் அத்தனை ஆண்டு தாங்க. இன்னொரு முறை சொல்லுங்கள், என் உழைப்பை தருவேன், நேரத்தை தருவேன், என்னை தருவேன், என்னுடையதை தருவேன்.